ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாய்ப்புண், குடல் புண் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு கீரையை தான் பார்க்க போகிறோம். இந்த கீரையை தான் நம்ம சமைக்க போகிறோம். எப்பேற்பட்ட அல்சராக இருந்தால் கூட, நீங்கள் என்ன தான் டாக்டர்கிட்ட பார்த்தா கூட, இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சுத்தமாக அது சரியாயிடும். இந்த கீரை கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட அல்சர் குணமாயிட்டுன்னு அர்த்தம். வாங்க நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது பாலக்கீரை. பாலக்கீரை இப்படி தான் இருக்கும். இந்த பாலக்கீரை கொடியாக தான் ஓடும். இதை கொடிப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த பாலக்கீரையை கிள்ளுன உடனே பால் வரும். அப்புறம் இதில் வயலட் கலரில் கொத்து கொத்தாக பூக்கள் பூத்திருக்கும். இந்த பூக்களை கூட நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். கூட்டா, பொரியலா, இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். லைட்டான இனிப்பாக தான் இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் இதை சும்மாவே பறித்து சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ஒரு லைட்டான இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கொடிப்பாலையை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை தண்ணி சாராக தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி கழுவுன தண்ணி எடுத்துருக்கோம். அரிசி கழுவுன தண்ணி அடுப்பில் வச்சு ஒரு லேசான சூடு வந்ததுக்கு அப்புறம் அது கூட ஒரு 10-20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் தனித்தனியாக வந்துடணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடணும். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ தக்காளி தோல், அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கலாம். ஏன்னா இந்த பாலக்கீரை மற்ற கீரை மாதிரி பச்சை மாறுறதுக்குள்ளே நம்ம சமைச்சு எடுக்கக்கூடாது. இதை நல்லா வேக வைக்கணும். அந்த வேகும்போது அதோட சாரெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும். நல்லா பாருங்கள், நல்லா கொதித்து கலரே மாறி வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ கீரை பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காவை நான் கீந்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கீரை கூட இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், இல்லைன்னா தேங்காய் திரிஞ்சு போயிடும். பாருங்கள், சூப்பரான நம்ம பாலக்கீரை தண்ணி சாறு ரெடி பண்ணிட்டோம். இந்த தண்ணி சாரை சாப்பிட்டா எப்பேற்பட்ட வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு எல்லாமே சரியாயிடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.